அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம அண்ணன் சிஎம் ஜோசப் விஜய் அவரோட வளர்ச்சியை பார்த்து, இந்த அரசியல் வளர்ச்சியை பார்த்து அத்தனை பேருமே நீ பிரமிச்சு பார்க்குறாங்க. அதை வெளியில் சொல்கிறதுக்குள்ள உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி அவரோட குரல் இந்தியா ஃபுல்லாக ஒழிக்கிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவர் மேலே இவ்வளோ அவதூறுகளை பரப்புகிறாங்க. இவங்க சொல்கிற தமிழ்நாட்டை விட்டு வெளியில் எங்கேயும் தாண்டாது. புரிதலே அவங்களுக்கு இவங்க யார் என்ன இதுன்றது வெளியூர்லேயும் படித்தவங்களாம் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க. ஒன்று ரைட்டு, நான் பேச என்னன்னா ரூட் மாஃபியா அப்படின்னு இவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. முதல்ல மாஃபியானா என்னன்னு தெரியுமா? மாஃபியான்றவங்க தீவிரவாதிகள்ன்றவங்க அவங்க கொள்கைக்காக போராடுவாங்க. அவங்க நாட்டில் 2 பிரிவாக பிரித்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவாங்க. அதுக்காக மக்களை கொள்வது அது பண்ணுறதுன்னு அவங்க ஸ்டைலில் அவங்க சொல்லுவாங்க. அது பழைய கதை, அது விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. மாஃபியான்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்ஸு, ட்ரக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொழில் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு ஆட்சி மாற்றத்தை எத்தனா கூட அதுக்கு அமௌண்ட்டு கூட அவங்க செலவு பண்ணுவாங்க. இதுதான் மாஃபியான்றது. வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. மாஃபியா முடிவு பண்ணும் எந்த கட்சி வரணும், யார் அதிகாரியாக இருக்கணும்னு மாஃபியா முடிவு பண்ணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் மாஃபியா. இன்றைக்கி விஜயண்ணனோட இந்த பவரையும் அவரோட வளர்ச்சியும் ஆளும் பிஜேபி அரசு பார்த்தீங்கன்னா 3 முறை ஆண்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆட்சியை யாராலையும் கவுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுக்கு எதிராக சில போராட்டங்கள்லாம் இப்போ நடுவில் நடந்தது. எதுவும் மாணவர்களுக்காக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆட்சி மாற்றத்தை எடுத்துன்னு வரணுன்றதுக்காக நடந்தது. இது எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். படித்தவங்க, இங்கே இருக்க இளைய தலைமுறையினர் மற்றும் விஜயண்ணனோட தொண்டர்கள் எல்லாருமே பெண்கள் தெளிவாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க ஆட்சி மாற்றத்தை யாரோ எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு மதத்துக்கு கூட அவரை பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மதத்தை சார்ந்தவங்க வெளியில் இருக்கிறவங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியல, அப்போ ஆட்சி மாறணும்னு நினைக்கலாம். நானும் ஒரு இந்தியன் தான், அதனால் எனக்கும் ஓரளவுக்கு இது உண்மையாக இருக்கலாம், இல்லை கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி பிஜேபி கூட எதுவுமே அண்ணனை கோத்து விட்றானுங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவனுங்க எல்லாருமே எல்லா பிரச்சனையும் முடியுது ஓடி போய் எங்கள் காலில் விழுறானுங்க. அங்கே போய் பிஜேபி காலில் போய் விழுறானுங்க. ஆளுங்க தேசிய கட்சி காலில் போய் விடுறானுங்க. அப்போ இவனுக்கு என்ன எதிர்பார்க்குறானுங்கன்னா, இவர் எதுவுமே அங்கே கோத்து விட பார்க்குறானுங்க. அதுக்கு தான் இந்த ரூட் மாஃபியாவை வச்சு, ரூட் மாஃபியான்றது என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட பணமும் ஆளும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயண்ணன் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம், கேரளாவில் கதறினா, கர்நாடகாவில் கதறினா, ஆந்திராவில் கதறினா, எப்படா ஒரு சிஎம் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லி வரலாற்று சாதனையை பற்றி அவனுங்க ஆச்சரியப்பட்டு பார்த்துன்னுக்கிறானுங்க. மக்கள் இந்த இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருமே அவருக்கு பின்னால் தொண்டர்கள் ரசிகர்கள் தவிர எந்த மாஃபியாவும் ஒரு பின்னால் கிடையாது. அந்த மாஃபியா எப்போ யாருக்கு உதவும் அப்படின்னா, ஒருத்தனை அடிக்க முடியல அப்படின்னா ஆள் வச்சு அடிப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு எங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பார். அடிக்க முடியாதவன் என்ன பண்ணுவான்? அது தமிழ்நாடு இல்லை, இப்போ இது தேசிய லெவலில் போயிடுச்சு. அப்போ அடிக்க முடியாதவனா போனால் மாஃபியா கிட்ட போவான் எழுப்புக்கு. அந்த மாஃபியா தான் இப்போ இதை கையில் எடுத்துனேன். விஜய்ன்ற ஒரு பேரை வச்சு நீங்கள் இந்தியாவிலேயே அரசியல் மாற்றம் உண்டாக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கின்னு தான் அவனுங்க இவரை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு ஆயுதமாக. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அதை ஆரம்பித்து வச்சிட்டேன். நீங்கள் போக போக புரிஞ்சிக்கலாம். அதை இவர் பிரதமர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால்.